இப்போ நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி தெய்வத்தோட செயல்தான், தெய்வம் தெரிஞ்சுதான் அது நமக்கு வந்திருக்கு என்று சொல்லி ஹாஸ்பிட்டலில் போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? வியாதி சீரியஸ் ஆகும், நிறைய கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகும், ஒருவேளை மரணம் வரைக்கும் உண்டாகலாம். அப்ப என்ன பண்ண வேண்டும்? வியாதி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், வியாதிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும், இல்லையா? அது மனுஷனோட கடமை தான். இதற்கு தான் பகவான் நமக்கு புத்தியும் அறிவும் எல்லாம் தந்திருக்கப்படுகிறது. அதுபோல ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை மாற்ற முடியும் என்றால் அதுக்கு சரியான விதிப்படி, சாஸ்திர விதிப்படி உள்ள பரிகாரங்கள் செய்ய வேண்டும். ஜாதகத்திலே உள்ள தோஷங்கள் என்றால் அது முன்ஜென்ம பாபதோஷத்தினால் நமக்கு வந்ததுதான். ஜாதகத்திலே உள்ள நல்லதெல்லாம் போன ஜென்மத்தில் நம்ம செய்த புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சது. அப்போ அந்த தோஷங்கள் மாற வேண்டுமானால் அதற்கு பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட பூஜைகள் செய்ய வேண்டும்.